நயன்தாரா, அப்புறம் ஜி. பிரகாஷ் குமார், இப்போ சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான ஆட்கள் துபாய்க்கு தேடி போயிட்டு அந்த ரேஸ் ட்ராக்ல வச்சு அஜித்தை மீட் பண்ணுறது தற்செயல் கிடையாது. அவங்க தான் வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இவங்கெல்லாம் தேடி போய் பிரபலப்படுத்துகிற இடத்துலையா அல்லது வியாபாரம் கொடுக்குற இடத்துலையா சார் அஜித் சார் இருக்காரு? இல்லை ஆக்சுவலாக அவருக்கு வந்து இந்த கார் ரேஸுக்கு ஸ்பான்சர் பண்ணது ரிலையன்ஸ் நிறுவனம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய நடிகர் நடிகைகளை அங்கே கூப்பிடுங்க, அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுத்ததுக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா இப்போ நயன்தாரா அங்கே வராங்க அப்படின்னா அவங்கள கேமரா ஃபாலோ பண்ணணும், அவங்கள பார்க்குறதுக்கு ரசிகர்கள் வருவாங்க, அவங்க பிராண்ட் வந்து வெளியில் தெரியும். சும்மா வெறும் அஜித்துக்கு இப்போ கோடி கோடியாக பணத்தை கொடுத்துட்டு அவர் மட்டுமே ட்ராவல் ஆகிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், அது அவங்களுக்கு பலன் கிடையாது. அப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க அறிவுறுத்தி, அந்த அறிவுறுத்தலின் பேர் தான் அங்கே நிறைய பேரை வர வைக்கிறார் அஜித். அது அவருக்கே பிடிக்காத ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக அவர் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், அவரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மனிதர் தான் அவர். ஆனால் சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது அவருடைய நட்பையும் அவர் பயன்படுத்துகிறார், அவ்வளோதான்.